நம்ம இப்போது ஏஏசி பேனலில் வந்து ஒரு என்டையர் ரூஃபே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஸோ ஒரு ஷெட்டை வந்து அப்படியே வீடாக மாற்றுறாங்க. ஸோ தென் லேட்டர் வந்து இந்த இதை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மேலே ரூஃப் பேனல் போட்டுட்டோம். பேனல் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட் சீலன் பண்ணிட்டோம். ஜாயிண்ட் சீலன் பண்ணிவிட்டு இது இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேனோ கோட்டிங் ஆக்சுவலி. ஸோ இதை பண்ணிட்டோம்னா நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, நிறைய பேர் சில ஆன்லைன்லலாம் செக் பண்ணிவிட்டு வால் பேனல் வந்து வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வால் பேனல் வச்சு வீடும் கட்டலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் வச்சுட்டு கட்டணும். இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களை மாதிரி ஸ்கில்டாக இருக்கிற ஆட்களை வச்சு நீங்கள் வால் பேனலில் வந்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ரெசிடென்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் வால் பேனல்ஸை. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வந்து வால் பேனல்ஸ் வந்து ரூஃப்க்கு போட்டுடுறோம் ஃபேப்ரிகேஷன் பண்ணி. அதன் பிறகு இந்த மாதிரியான ஜாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் சீலண்ட் வச்சுடுறோம். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ எக்ஸ்பேண்டபிள் ஜாயிண்ட் சீலண்ட். ஸோ இஃப் ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எக்ஸ்பேண்ட் ஆகும். எலாஸ்டிசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் சீலண்ட். அதனால் அது உங்களுக்கு எப்பயுமே பிரியாது. அதன் பிறகு வந்து இது வந்து உள்ளே வந்து ஒரு ஏஎஸ்சி ஸ்லர்ரி அண்ட் மேலே வந்து சிமெண்ட் போர்டு தான், ஃபைபர் சிமெண்ட் போர்டு மாதிரி தான் அது. ஸோ அதனால் மேலே தண்ணி பட்டால் தண்ணி உள்ளே அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேனோ கோட்டிங் ஆக்சுவலி. ஸோ இந்த நேனோ கோட்டிங்கில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு 2 mm வரலும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பெர்மனண்ட்டாக செட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண பேனலும் பண்ணாத இடத்துக்குமான டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் கொஞ்சம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து தண்ணி உங்களுக்கு அப்சர்வ் ஆகுது இல்லையா? ஸோ அதே இங்கே பாருங்கள். ஸோ வெளிச்சத்தில் தெரியல, பட் இங்கே பாருங்கள். ஸோ நான் முன்னாடி தண்ணி அடித்த இடம் இது. ஸோ இன்னமும் மேலேயே நிற்கிது. ஸோ இந்த இடத்துல தண்ணி நான் முன்னாடி ஊற்றியிருந்தேன், அது ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு. பட் நான் முன்னாடி தண்ணி அடித்த இடம் இன்னும் மேலேயே தான் நிற்கிது, உள்ளே இழுக்கல. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் உள்ளே எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இது தாமரை இலை மேலே தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த தண்ணி இருக்குமே தவிர தண்ணி உள்ளே போகாது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி 2 கோட் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 கோட் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சீலண்ட் ஆகிடும். மேலே எவ்வளோ ஹெவி ரெயின் பெஞ்சாலும் மழை உங்களுக்கு உள்ளே வராது. வால் பேனல்ஸ் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு ரூஃபுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இஃப் எனிபடி நீட்ஸ் வாட்டர்